எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு காலிஃப்ளவர் பிரியாணி செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு இந்த அளவுக்கு ஒரு பூ எடுத்துருக்குறேங்க. இதை அரிஞ்சிட்டு கொஞ்சம் உப்பு கல்லுப்பு போட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஒரு துண்டு பட்டை, 4 லவங்கம், 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 அன்னாசிப்பூ, 2 குட்டியாக மராட்டி, 1 பிரிஞ்சலை, கொஞ்சம் கல்பாசி. குக்கரில் 3 ஸ்பூன் நெய் விட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேங்க. இப்போ போட்டுக்கலாம். நாலு பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் மெலிசா, இதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். காலிஃப்ளவர் பூவு கொஞ்சம் நேரம் உப்பு போட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு 3 தடவை அலசிட்டு அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. நான் இந்த சைஸில் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இந்த அளவில் ரெண்டு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இது போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனும் மிளகாத்தூள் 1 ஸ்பூனும் எடுத்து வச்சுருக்கேன். இது போட்டுக்கலாம். இப்போது தயிர் 2 ஸ்பூன் வச்சுருக்குறேங்க. இதை போட்டுக்கலாம். இப்போ பூவை எடுத்து போட்டுக்கலாம். நான் பச்சரிசி 200 கிராம் எடுத்துருக்குறேங்க. அதுக்கு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அளவு வச்சு தண்ணி ஊற்றிருக்கிறேன். தேங்காய் பால் ஒரு 1/4 மூடி எடுத்து தண்ணியிலே கலந்து ஊற்றிருக்குறேங்க. சீரக சம்பாவாக இருந்தால் 1க்கு 2 வச்சுக்கோங்க. பாஸ்மதியாக இருந்தால் 1க்கு 1.5, பழசாக இருந்தால் 1க்கு 1.25 கூட வச்சுக்கலாம். உப்பு 1 கல் சேர்த்துருக்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கரிக்கிற மாதிரி அரிசி வந்தால் சரியாக போயிடும். தண்ணி கொதி வருதுங்க. இப்போ அரிசி போட்டுக்கலாம். கொத்தமல்லி புதினா அரிஞ்சு வச்சுருக்கிறேங்க. இது போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். மேலே மூடி போட்டு வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு கம்மியாக வச்சுக்கலாம். காலிஃப்ளவர் பிரியாணி தயார். நன்றிங்க.